மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான தீர்ப்பை நேற்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதில் ஆளுநருக்கு கெடு விதிக்க முடியாது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ என்ற தீர்ப்பினை வழங்கியிருந்த நிலையில் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். மேலும் இந்த தீர்ப்பு தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பதிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரம் என்ன? மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான இந்த போராட்டம் என்பது தொடரும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆளுநர்கள் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் வரை சட்ட போராட்டம் என்பது தொடரும் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்று மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் விவகாரத்துல குடியரசுத் தலைவர் கவர்னர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய பரபரப்பான தீர்ப்பாக இருந்தது. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையாக கொண்டு ஆளுநர்களுக்கு காலக்கெடு மசோதாக்களுக்கான காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை சட்ட போராட்டம் என்பது தொடரும். இதுதான் தங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் ஆட்சி செய்ய வேண்டும், மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகார மையங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டியிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிக அதிகாரம் இருக்கிறது. அதை தாண்டியும் அரசியலமைப்பினுடைய செயல்பாட்டாளர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும், அதற்கு மேல் ஒருபோதும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த வகையில பார்க்கும்போது மசோதாவை குளிக்கவோ அல்லது அதை கிடப்பில் போடவோ ஆளுநர் நடவடிக்கை எடுத்தால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்பதும் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஆளுநர்களுக்கு காலக்கெடு மசோதா மீதான நிர்ணயிக்கக்கூடிய வரை சட்ட போராட்டம் என்பது தொடரும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.